நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு இந்த மந்த்லியோட எண்ட் வீக்லி எக்ஸ்பிரி அண்ட் மந்த்லி எக்ஸ்பிரி 2மே இருக்கு. ஸோ இன்னைக்கு குடுத்த மூவ்மெண்ட் நாளைக்கு இருக்குமா? அல்லது இன்னைக்கே இயர்லியா மூவ்மெண்ட் குடுத்ததுனால, மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது சாப்பி மார்க்கெட், சைட்வே மார்க்கெட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல வந்து குடுக்குற லெவல்ஸ வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா, டீட்டெயில்டா 1 ஆர் 2 மோர் டைம்ஸ் வந்து நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தவறா லெவல்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ, அதனால தான் சொல்றேன். ஓகே. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்க குடுக்குற அத்தனையுமே யாருக்கும் பை பண்ணுங்க, செல் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றது இல்ல. எந்த ஒரு பேட் சேனல்ஸோ, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ, ஃபேக் சேனல்ஸ் நெறையா இருக்கு. டெலகிராம் சேனல். ஸோ, அதனால வந்து என்னோட பேர்லயே நெறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் யார்ட்டயும் பே பண்றது கிடையாது. பெய்ட் கால்ஸோ தர்றதும் கிடையாது. ஸோ நான் என்ன எடுக்கிறேனோ, அத நான் அப்படியே வந்து டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவேன் அவ்வளோதான். ஸோ அத நீங்க ஃபாலோ பண்றவங்க பண்ணிக்கலாம். பட் டேக் யுவர் ஓன் ரிஸ்க். என்ன நான் ரிஸ்க் எடுக்கிறேன். அதேபோல நீங்களும் ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட மணி மேனேஜ்மென்ட் என்னவோ அத நீங்க ஃபாலோ பண்ணி பண்றது நல்லது. ஸோ இப்போ நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நாம நேத்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு டீட்டெயில்டா போவோம். ஃபர்ஸ்ட்டு ம் லாஸ்ட் ஃப்ரைடே டாப் ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து இந்த ஏரியா வந்து ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இங்க நம்ம வந்து கரெக்ட்டா வந்து என்ட்ரியும் குடுத்துருந்தோம். இங்க வந்து ப்ராஃபிட்டையும் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டில் நவ் கன்டின்யூ புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்டிங்லயே இருக்கு. ஸோ கரெக்ட்டா வந்து லெவலுக்கு ரீச் ஆயிட்டு. ஸோ இப்ப நாளைக்கு இந்த லெவல் கன்டின்யூ ஆகுமா? ஆகாதா? ஒரு வேள புல் பேக் ஆகலாமா? அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ என்னன்னா, நான் இந்த இடத்துல நடந்த ஃபெயில்யூர் கொஞ்சம் குயிக்கா வரும்னு எதிர்பார்த்தேன். பட் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்ப குடுக்கல. பட் ஸ்லோலி, ஸ்லோலி ஸ்ட்ரகிள் ஆயிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு இந்த ஏரியால. பட் ஓகே. நம்ம எதிர்பார்த்த மாதிரியான பிரெடிக்ஷன்ஸ் இந்த ஃபெயில்டுக்கு லெவல் ரீச் ஆயிருக்கு. பட் ஒரு 4 டேஸ் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்கு. இதனால தான் என்னன்னா, இந்த மணில ட்ரேட் பண்ணுங்க. அவுட் த மணில ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கான ரீசன். ஓகேவா? ஸோ அனாலிசிஸ் எல்லாருனாலயும் பண்ண முடியும். இந்த லெவல்ல ஃபெயில்ட் ஆனது இங்க வரணும் அப்படிங்கிறது, இத்தன நாள்ல வரும், இன்னைக்கே வரும், நாளைக்கே வரும்ன்றது யாராலயுமே அனலைஸ் பண்ண முடியாது. பிரெடிக்ட் பண்ணவும் முடியாது. அது ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மூவ்மெண்ட் இந்த ஃபெயில்டு 1 டேல வந்திருக்கலாம். அல்லது ஒரு 10 டேஸ்ல வரலாம். ஒரு 15 டேஸ்ல வரலாம். அல்லது வித்தின் 1 ஹவர்ல கூட வரலாம். அது நம்மனால எப்படி சொல்றதுன்னா, நம்மனால மட்டும் இல்ல, யாராலயுமே வந்து இந்த டைம்க்குள்ள இது வந்து இங்க வரணும் அப்படிங்கிறத பிரெடிக்ட் பண்றது ரொம்ப சிரமமான விஷயம். பட் சப்போர்ட் ஃபெயில்ட் ஆனா ரெசிஸ்டன்ஸ் எங்க வரும்? என்னங்கிறது மேக்ஸிமம் பீப்பிள்ஸ் அனலைசிஸ் பண்ணிருவாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபெயிலுக்கான லெவல் வந்துருச்சு. இப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம்? பார்ப்போம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன். இத பார்க்கறதுக்கு முன்னாடி கரண்ட்ல சப்போர்ட் எங்க, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ட நான் சொல்லியிருந்தேன் 21,960 தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அந்த சப்போர்ட்ட வந்து இந்த இடத்துல இருந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேற என்ன லெவல்ஸ் இருக்கு? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேற எதுவுமே இல்ல. 21,620 நெக்ஸ்ட் லெவல் அதுதான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நாளைக்கு. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மேபி இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் பிளஸ் ட்ரெண்ட் லைன் இந்த 2 லைன்லயும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம். பட் இப்படிதான் ஆகுன்றத கட்டாயமா சொல்ல முடியாது. ஸோ அத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சப்போர்ட் ஜோன் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதோட லெவல் பார்த்தீங்கன்னா 22,000. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,100 ரெசிஸ்டன்ஸ். அகைன் அடுத்த லெவல். இயர்லியா பக்கமா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டுக்கானத பார்த்துட்டு இருக்கோம். 22,220. ஓகே. ஸோ மேல உள்ளதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். கீழ உள்ளது இந்த ட்ரெண்ட் லைனும், இந்த லைனும் தான் இப்போதைக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ இப்ப கரண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க இடத்துல இருந்து நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்
22,050, 22,100, 22,220. நெக்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு சப்போர்ட் ஆவும், ரியாக்ட் ஆகும். பிளஸ் அடிஷனலா பார்த்தீங்கன்னா, 21,625 ஒரு சப்போர்ட் ஆவும், ரியாக்ட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டில் நவ் இந்த நேரத்துல அக்குமுலேஷன் நடந்துட்டு இருந்தது. ஃபிரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்க வந்து 1 ஹவர் ஃபெயில் சாரி இந்த இடத்துல 1 ஹவர் ஃபெயில்டு இருந்தது. அதேபோல வந்து இங்க நிக்காது கன்டினியூவா இதுவரைக்கும் வரும்னு எப்படி நீங்க பிரெடிக்ட் பண்ணீங்க? அப்படின்றது மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த என்கல்ஃபிங்லாம் எப்படி ஃபெயில்ட் ஆகாது, கண்டிப்பா போகும் அப்படி ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, எப்பலாம் வந்து இந்த ஃபெயில்டுக்கு குயிக் மூவ்மெண்ட் குடுத்துட்டா கண்டிப்பா ரிவர்ஸ் மூவ்மெண்ட் வேகமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஹையயும் கட் பண்ணல, லோவையும் கட் பண்ணல. போனது இந்த ஹைல ஃபெயில்டு ஆனா ரிவர்ஸ் ஆகும்னு நான் வந்து லாஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருந்தேன். பட் இந்த ஃபெயில்டு ஆயிருந்தாலும் சஃபிஷியன்ட்டா இல்லாதனால தான் இந்த இடத்துல நான் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகுள் ஆயிட்டு இருந்தேன். பட் ஓகே. நம்ம கரெக்ட்டா இந்த நிலையில எடுத்திருந்தோம். இந்த கன்சாலிடேஷன் அதாவது இந்த ஃபெயில்டுக்கு வந்துட்டு ரொம்ப கன்சாலிடேஷன் நடக்குது பார்த்தீங்களா? அந்த நடந்து பிரேக் அவுட் ஆகுறப்போ, நான் ஸ்டாப் மூவ்மெண்ட் தான் அங்க எந்த ஒரு ஃபெயிலியரும் வந்தாலும் இருக்காது. அதேபோல பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணி தான் ஃபெயில்டு மேக்ஸிமம் வரும். எங்கெங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் விழுந்தா அந்த ஃபெயில்டு கேண்டில்ங்கிறது அவாய்ட் பண்ணுங்க. அதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் ஸ்டிக்கர், அதேபோல பியரிஷ் என்கல்ஃபிங், ஸ்டிக்கர் இது மாதிரி நெறைய ஃபெயில்டு பேட்டர்ன்ஸ் எல்லாமே கேண்டில்ஸ் ஃபெயில்டு பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல விழுகணும். எங்க வேணாலும் விழுகலாம் அப்படி கிடையாது. அதெல்லாம் வந்து இன்வேலிடா தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நாளைக்கான டாபிக்கு போயிடுவோம். இப்ப மேக்ஸிமம் வந்து இந்த ஏரியால ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடந்து தான் பிரேக் ஆயிருக்கு. ஸோ நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் க்ளோஸ் ஓகேவா? இப்ப என்னன்னா, சப்போஸ் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல க்ளோஸ் வச்சு ஸ்ட்ரகிள் ஆகாம சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுவும் ஓப்பன் கேண்ட்லே இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ஸ்ட்ராங்கஸ்ட்டா க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, வில் கோ அப் டூ 22,220க்கு போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல ஓப்பன் கேண்டிலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஓகேவா? அடுத்தது ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்கிருந்தே பிரேக் அவுட் ஆயிட்டு, லோவ பிரேக் பண்ணி கன்டின்யூ ஆகும். நெக்ஸ்ட் லெவலா 21,620 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் அதிகம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நாளைக்கான லெவல்ஸ். மேக்ஸிமம் நாளைக்கு நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, கேப் டவுன் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஏன்னா முடிஞ்ச ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து செல்லிங் கன்டின்யூ ஆகுற மாரி தான் இருக்கு. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு மோஸ்ட்லி கேப் டவுன் ஆகலாம் மாரி இருக்கு. ஒருவேள ரேஞ்ச்ல ஓப்பன் ஆயி இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த ஏரியால மார்க்கெட் வந்து ரிவர்சலுக்கு சான்சஸ் இருக்கலாம். மேபி இந்த செகண்ட் அது சப்போர்ட் ஜோன ரீச் பண்ணி ஒரு வேள ஓப்பன் ஆச்சுன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இதுக்கு மேல புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுங்கிறத பார்த்து, இந்த சப்போர்ட் ஜோன வந்து பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுதான்றத பார்த்த பிறகு தான் நீங்க வந்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு போகணும். அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன் என்ன அப்படிங்கிறது லெவல பிரேக் ஆன பிறகு நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி ஃபியூச்சர். இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பத்தி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல மாத்தணும். கொஞ்சம் டைம் இல்ல. கொஞ்சம் லென்த்தியா வீடியோ போகும். மந்த்லி ஃபெயில்டு, வீக்லி ஃபெயில்டு, டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஏரியால கரெக்ட்டா வந்து ரியாக்ட் ஆகும். இங்கிருந்து ரிவர்சல் ஆகும் நம்மன்னு இந்த ஏரியாலயே சொல்லியிருந்தோம். ஸோ வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ்ல நான் கிளியரா சொல்லியிருப்பேன். அத போய் பாருங்க. புதுசா பார்க்குறவங்க. இந்த இடத்துலயே வந்து செல் ஆயிடுச்சு. பட் செல் கன்ஃபர்மேஷன் ஆயிட்டு, கொஞ்சம் இந்த ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் நெறைய இருந்ததுனால மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த லோ பிரேக் பண்ணா நல்ல ஒரு பிக் செல்லிங் கன்டின்யூ ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்ட்டா அதுக்கு தகுந்த மாரி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு நல்ல ஒரு ஃபால். ஸோ நடந்தா எங்க சப்போர்ட்? லாஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் லெவல். கரெக்ட்டா மார்க்கெட் அங்க வந்து தான் ரியாக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன வந்து மார்க்கெட் பேங்க் நிஃப்டி நியரஸ்ட்டா ஒரு 10 பாயிண்ட்ஸோ, 20 பாயிண்ட்ஸோ வரல. பட் நியரஸ்ட்டா சப்போர்ட் 1ல வந்து மார்க்கெட் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ ஒருவேள மார்க்கெட் நாளைக்கு சப்போர்ட் ஜோன் 1க்கு கீழ வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 20 சாரி 45,100 45,100 ஸோ இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு. 45,750 இந்த ரேஞ்சுக்கு கீழ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, 45,100க்கு வரதுக்கு சரியா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் சப்போர்ட் 1 அண்ட் 2. சப்போர்ட் ஜோனுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும் நீங்க லெவலுக்கு வர ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் எங்க? ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? ஸோ இந்த ஹை தான் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 46,620 46,000 46,260 அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எங்க இருக்குன்னா 46,730 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ இப்போ வேலிட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஜோன் தேவை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெவல்ல இருந்து சப்போர்ட் ஜோன் வந்து 45,750யும் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா, 45,100ம் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, 46,260யும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, 46,730யும் இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு வேள மார்க்கெட் பேங்க் நிஃப்டி, ஃபியூச்சர் இந்த ஏரியாக்கு மேல பிரேக் ஆயி க்ளோஸ் வச்சுட்டு சின்ன ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகல அப்படின்னா, எகைன் இங்கிருந்து புல் மூவ் அப் டூ 46,730 வரைக்கும் வரதுக்கு ஓகேவா? ஸோ இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 46,730 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ஒருவேள மார்க்கெட் இந்த ஏரியாலருந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, எகைன் வந்து இந்த 45,100க்கு இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேவா? ஒருவேள மார்க்கெட் இங்கிருந்தே பிரேக் அவுட் ஆச்சுன்னா, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த லெவலா வந்து 45,100 வரைக்கும் வரதுக்கு நெறையா இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிலயும் மோஸ்ட்லி நான் கேப் டவுன் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒருவேள சப்போர்ட் ஜோன்ல ஓப்பன் ஆச்சு அல்லது ரீச் ஆயிடுச்சுன்னா, இன்ட்ராடே என்ட்ரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதன் பிறகு ஒரு வேள பிரைஸ் ஆக்ஷன் 45,100க்கு கீழ கன்டின்யூ ஆனால், அதன் பிறகு என்னன்றத நம்ம லைவ்ல ஓகேவா? ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். நாளைக்கு எங்க ஓப்பன் ஆகுது? எந்த ஜோனுக்கு மேல ட்ரேட் ஆகுது? நாம வந்து டிசைட் பண்ண போறோம். ஸோ சப்போர்ட் ஜோன் அண்ட் ஜோன்ஸ்ல கரெக்ட்டா ஸோ இந்த ஜோன்ஸ்க்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? பார்த்தாச்சு. நம்ம இப்ப பார்க்கறது அத்தனையுமே என்னுடைய நாலேட்ஜும், எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க உங்களோட ஓன் நாலேட்ஜ் அனலைஸ் பண்ணி, கரெக்ட்டா மனி மேனேஜ்மென்ட்ட யூஸ் பண்ணி, கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஸோ இங்க யாருக்கும் நான் வந்து பை, செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றதில்ல. பெய்டு கால்ஸ் தர்றதும் இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எஸ்டர்டே வீடியோஸ் சொன்ன மாதிரி கரெக்ட்டா நல்ல ஒரு டவுன் மூவ் குடுத்துருக்கு. அதுக்காக கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். தேங்க்